அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பனோட 7வது வடிவம் காமாரி. இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது எனக்கு புரியலை. அப்புறம்தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க காமாரிங்கிறது என்ன வடிவம்னா காமனை அளித்த வடிவம். அதாவது என்னாச்சுன்னா நம்மளுடைய அம்மா சதி அவங்க இறப்புக்கு பிறகு நம்மளுடைய ஐயன் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாருங்க. மிக மிக ஆழ்ந்த தியானம். இதில் அப்போ பார்வதி அம்மா இவருக்காக சதிதேவி அம்மா தான் பார்வதியாக பிறப்பெடுத்து நம்மளோட ஐயனுக்காக தவம் இருந்துட்டுருக்காங்க. அப்போ தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காமன் அவர்கிட்ட காமதேவன்கிட்ட போயிட்டு நீங்கள் சிவனோட தவத்தை கலையுங்க, அப்போ தான் அவர் நம்ம பார்வதி அம்மாவை பார்ப்பார், கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்களோட கோரிக்கை ஏற்று நம்மளுடைய காமதேவனும் தன்னோட காம கணைகளை நம்மளோட அப்பா மேலே விடுறாங்க. நம்மளுடைய ஐயன் யார், அவர் தான் யோகி, தவத்துக்கே தவம் இருக்கிறவர். அவரோட தவத்தை கலைக்க முடியல. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அவரோட அம்புகள் இதாக சிவன் கோபம் அடைஞ்சிட்டார். நம்ம அப்பன் கோபத்தை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே. அவரோட நெற்றி கண்ணுனால் காமதேவனை எரித்து சாம்பலாக்கிட்டார். இதை பார்த்துட்டு நம்மளோட அம்மா நம்ம தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐயனே வேண்டாம், நாங்கள் செஞ்சது பிழை, எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை தவத்திலிருந்து எழுப்புறக்காகத்தான் பண்ணுறோம், காமதேவனை உயிர்ப்பிச்சிருங்க. காமதேவனோட மனைவி நம்மளோட தேவியும் ஐயன்கிட்ட கேட்குறாங்க. அவர் காமதேவனை உயிர்ப்பிக்கிறாரு. எப்படி? இங்கே தாங்க நம்ம ஐயனோட அருள். காமதேவனை உருவமாக இல்லை, அருவமாக தான் உயிர்ப்பிச்சார். காமதேவன் உருவம் இல்லாதவராக அனங்கனாக உயிர் பெற்று வராரு. இந்த கதை தாங்க காமதேவனை அழித்தவன். அதனால தான் இந்த சிவன் வடிவத்திற்கு பேர் காமாரி. திருக்குறுக்கைங்கிற ஊரில் வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் நம்மளோட ஐயன் காட்சி அளிக்கிறார். இது பார்த்திங்கன்னா அட்டவீர தலங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த தலத்தில் தான் தன்னோட நெற்றி கண்ணால் காமதேவனை எரித்து சாம்பலாக்குனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவன் காம தகன மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதாவது காமனை எரித்தவர் அப்படிங்கிற பொருளில். அடுத்து வரதம்பட்டு அப்படிங்கிற ஊரில் மன்மத பரமேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பத்தநல்லூர் பாதையிலையும் நம்ம மன்மத பரமேஸ்வரர் கோவில் இருக்குதுங்க. அடுத்து தக்கோலத்தில் இருக்கிற திருவிக்கோலம், அங்கேயும் நம்மளோட மன்மத பரமேஸ்வரர் கோவில் இருக்கிறது.